My dear students, today CMA Intermediate Business Law and Ethics பேப்பரில் MCQ பேங்க் பார்க்க போகிறோம். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான் டெலகிராம் லிங்க்கு அண்ட் தென் வாட்ஸ்அப் லிங்க்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின் நம்பர் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்டு, ஃபண்டமெண்டல் டியூட்டி அண்ட் கான்ஸ்டியூஷனல் ரைட்டு அண்ட் நன் ஆஃப் த எபோ அப்படின்றாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டினா அது ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகிடுது, ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு உரிமை உண்டு. அப்போ கான்ஸ்டியூஷனல் ரைட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் அது ஆப்ஷன் 3. அண்ட் தென் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஸ்கிரைப்ஸ் இந்தியா. இந்தியாவை கான்ஸ்டியூஷன் என்னவா டிஸ்கிரைப் பண்ணுது? ஃபெடரேஷனாவா, கோசை ஃபெடரலா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்டா, நன் ஆஃப் த எபோ? நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் யூனியன் ஆஃப் இதை மட்டும் அப்படியே நோட் பண்ணு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கான்ஸ்டியூஷன் இஸ் தி, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் லேண்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஆஃப் லேண்டு, கான்ஸ்டியூஷனல் லா ஆஃப் லேண்டு, நன் ஆஃப் த எபோ. அப்போ லா ஆஃப் லேண்டு தான் கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் வாட் இஸ் த சீஃப் சோர்ஸ் ஆஃப் லீகல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா? லீகல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு 3 சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பார்லிமெண்ட்டு, நன் ஆஃப் த எபோ. உங்கள் புக்கில் சொல்லியிருக்கிறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவும் கரெக்டு. ஏன்னா கான்ஸ்டியூஷன் தான் பேசிக், அதிலிருந்து தான் பிரசிடென்ட்டுக்கே பவர் வருது. பிரசிடென்ட்டுக்கே ஏதாவது மிஸ்டேக் பண்ண இருந்தாருன்னா அவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து அதாவது ஆன்சரபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்கள் புக்கு பிரகாரம் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அதையே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா போட்டிருந்தாலும் கரெக்டு தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் எ சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன? ஃபண்டமெண்டல் ரைட்டா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா, அண்ட் தென் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியா, இல்லை ப்ரீஆம்பிளா? ப்ரீஆம்பிள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனால் நீங்கள் ப்ரீஆம்பிள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் என்ன, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியனுடைய இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டு தான் சொல்ல முடியும். அதை வந்து டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ரீஆம்பிள். அந்த டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ரீஆம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் த பீப்புள் ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா. அப்போ என்ன பண்ணோம் நம்ம, அதை தான். அப்போ ப்ரீஆம்பிள் தான் முக்கியம் எல்லாத்த விட, அதாவது இன்ட்ரோடக்டரி பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ப்ரீஆம்பிள் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதே சமயத்தில் இந்த ப்ரீஆம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் என்ன? இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ்ட் ஆன் அதில் என்னென்ன சொல்லியிருக்கு பாருங்கள். ஃபண்டமெண்டல் ரைட்டு கிடையாது. அண்ட் தென் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிராஃப்டட் மூவ்ட் பை இந்தியா. அதாவது இது வந்து மதசார்பற்ற நாடு. அதை வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதை சாவரைன் சொசைட்டி, செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் செக்யூர் டு ஆல் சிட்டிசன்ஸ். என்னென்ன கொடுக்குறோம்? சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் லிபரேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து ரிசால்வ் பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, பழைய பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் தான் டிராஃப்டட் அண்ட் மூவ் பை பண்டிட் நேரு. தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அப்போ நீங்கள் அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் இஃப் த டேர்ம் வி இன் த ப்ரீஆம்பிள் மீன்ஸ், வி அப்படின்னா என்ன தெரியுங்களா? வேறு ஒன்றும் இல்லை, பீப்புள் ஆஃப் இந்தியா. தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், அதை நோட் பண்ணிங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ஷூர்ஸ் ஜஸ்டிஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்றான். விச் ஆஃப் த ஃபாலோயிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில்? சோசியல் இருக்குது, சரி, எக்கனாமிக்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் இருக்குது, ஆல் ஆஃப் த எபோ. அதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ ஆல் ஆஃப் த எபோ 3மே இருக்குது. அப்போ கான்ஸ்டியூஷனில் ஜஸ்டிஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்ம், சோசியல் ஃபார்ம்லேயே இருக்குது, எக்கனாமிக் ஃபார்ம்லேயே இருக்குது, பொலிட்டிக்கல் ஃபார்ம்லேயே இருக்குது. ப்ரீஆம்பிள் ஹாஸ் பீன் அமெண்டட் பை விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. 5th, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 27th கான்ஸ்டியூஷன் கிடையாது, 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிங்க. 42nd கான்ஸ்டியூஷனல். இதில் இன்னொரு கொஷின் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்சுவலாக ஒரிஜினல் ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ஆனால் அதே சமயத்தில் இப்போ சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் கொஷனில் சோசியல், எக்கனாமிக், என்னது இன் விச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஓ கான்ஸ்டியூஷனில் எந்த கொஷின் பார்த்துட்ருக்கோம்? இன் விச் சுப்ரீம் கோர்ட் ஸ்பெசிஃபிக்கலி கொஷின் நம்பர் வி த ப்ரீஆம்பிள் த கான்ஸ்டியூஷன் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இருக்கிறதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், ஆல் ஆஃப் த எபோ.
அண்ட் தென் ப்ரீஆம்பிள் ஹேஸ் பீன் அமெண்டட் பை த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். இதில் தான் நான் சொன்னேன் ஒரிஜினலாக இருந்தது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இப்போ வந்து நீங்கள் இன்க்ளூட் ஆகிருக்கிறது வந்து அந்த இது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே மறுபடியும் வருது. அதில் வந்து என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோசியலிஸ்ட்டு அண்ட் தென் செக்யூலரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இது மூணுமே வரும். அப்போ அந்த கொஸ்டினையும் ஞாபகம் வச்சுங்க. 42nd. On which case the Supreme Court specifically opined the preamble is not the part of the Constitution அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வெறுபாரி யூனியன் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸு, அதுதான் வந்து ஆன்சரு. அதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்க. அந்த கேஸு அதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனுடைய பார்ட்டு கிடையாது எது ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது. அந்த எந்த கோர்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, அந்த எந்த கோர்ட்டு கேஸ்லன்னா பெருபாய் யூனியன் கேஸ். இன் விச் கேஸ் த சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்டட் த எர்லியர் ஒப்பீனியன். இப்போ ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, இது வந்து கான்ஸ்டியூஷனோட பார்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் இன்னொரு கோர்ட்டு கேஸில் அது பார்ட் அப்படின்னு சொல்லுது. எதில் இட் ஹெல்ட் தட் த ப்ரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுது. அது எந்த கேஸ் அப்படின்னு பார்த்தா கேசவனந்தா பாரதி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ். இந்த கேஸில் தான் சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுதான் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு த ப்ரியாம்பிள் ஸ்டேட் த கான்ஸ்டியூஷன் டெரைவ்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம். எங்கெங்க நல்லா பாருங்கள். ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது எந்தெந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எங்கேருந்து வருது அத்தாரிட்டி, யார்கிட்ட இருந்து வருது கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி? இந்தியன் கல்ச்சரில் இருந்தால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தால், இல்லை பீப்புள் ஆஃப் இந்தியாவில் இருந்தால், இல்லை பிரின்சிபல் ஸ்டேட்ஸாக இருந்தால், பீப்புள் ஆஃப் இந்தியா அதில் இருந்து தான். அப்போ ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் இந்தியா. அதை நோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கொஷின் நம்பர் 13 ஆஸ் பர் ப்ரியாம்பிள் டேட் ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 26 நவம்பர் 1949 தான் உங்களுக்கு வந்து என்னது அடாப்ஷன், இந்த கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணுற டேட் வந்து உங்களுக்கு 26 நவம்பர் 1949. அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976 ஆடட் விச் ஆஃப் த டேர்ம் இஸ் த ப்ரியாம்பிள். நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னோம் இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது எப்போ வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அது வந்து 42nd அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 42nd நான் ஏற்கனவே சொன்னது தான் என்னென்ன இருந்தது. ஒரிஜினல் ப்ரியாம்பிள் வந்து என்ன இருந்தது? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டின்னு இருந்தது. ஆனால் அதோடு சேர்ந்து எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, சோஷலிஸ்ட்டும் இருக்குது, செக்யூலரும் இருக்குது, சாவரைனும் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்லா கவனிச்சிங்க 14ல், அதாவது போத் ஏ அண்ட் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதை நோட் பண்ணிக்கலாம். And then question number, what part of the constitution, Indian constitution expressly declares that the India is a sovereign, socialist, secular, democratic republic அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸா ஆஃப் ஸ்டேட்? ப்ரியாம்பிள் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதையும் நோட் பண்ணிங்க. ப்ரியாம்பிள் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதையும் நோட் பண்ணிங்க. இப்போ லாவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. காஸ்டிங் மாதிரி, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மாதிரிலாம் இங்கே கஷ்டமாக இருக்காது. அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தால் போதும். இப்போ கொஷின் நம்பர் 16ல் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் பீன் ப்ரொவைடட். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எதில் சொல்கிறாங்க நல்லா பாருங்கள். ப்ரியாம்பிள் அண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்டா, ப்ரியாம்பிள் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசியா? அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ப்ரியாம்பிள் நல்லா பாருங்கள். ப்ரியாம்பிள் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 17 த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் த ப்ரியாம்பிள். அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. என்ன சீக்வன்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு சாவரைன் வருமா, டெமோக்ராட்டிக் வருமா, சோசியல், இந்த மாதிரி இந்த ஆர்டரில் வருமா? சாவரைன், டெமோக்ராட்டிக், சோஷலிஸ்ட் அண்ட் தென் செக்குலர், ரிபப்ளிக், அது வருமா? இல்லை சாவரைன், சோஷலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், அது வருமா? அப்போ சாவரைன், சோஷலிஸ்ட், டெமோக்ராட்டிக், செக்குலர், ரிபப்ளிக், இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அப்போ 17ல் உங்களுக்கு ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். And then the constitution of which country was the first to begin with the preamble? preamble ஃபஸ்ட்டு உலகுக்கு அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா USA தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஐடியல் ஆக்சுவலாக த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸில் என்னென்ன வரும்? சோசியல் வரும், டெமோக்ராட்டிக் வரும், அண்ட் தென் அங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஐடியல் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த preamble have been
டேக்கன் ஃப்ரம் எங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள், எங்கே எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக ருசியன் ரெவல்யூஷன். ருசியன் ரெவல்யூஷனா என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ருசியன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது 1970 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது டிசாரிஸ்ட் ரூல் அப்படின்னு ஒரு ரூலை அது என் பண்ணிவிட்டு அப்போ தான் சோவியத் யூனியனே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வந்து அப்போ 1917 நீங்கள் வருது. அப்போ அது என்ன வருது அப்படின்னா ருசியன் ரெவல்யூஷன். முதல்ல சோசியலிசம் எப்போ வருது அப்படின்னா அப்போ அது வந்து வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் தான் 1917 தான். அது எப்போ வருது அப்படின்னா ருசியன் ரெவல்யூஷனுக்கு பிறகு தான் வருது. அப்போ இதை காப்பி பண்ணிக்கங்க. ஆன்சர் இதுதான். ஸோ ருசியன் ரெவல்யூஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஐடியாலிட்டி ஆஃப் லிபர்ட்டி, ஐ மீன் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த ப்ரியாம்பிள் ஹேவ் பீன் டேக்கன் ஃப்ரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது 1789 1799 வரைக்கும் நடந்தது. அப்போ எதுக்கு இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது அப்படின்னா அதாவது சோசியல் அன்ஈக்குவல் இருந்தது, அதே சமயத்தில் மேசிவ் டெப்ட் இருந்தது அந்த இதுக்கு, அதுக்காக வந்தது தான். அப்போ நீங்கள் லிபர்ட்டி எப்போ வருது, ஈக்குவாலிட்டி எப்போ வருது, முதல்ல ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருந்தது, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை ஈக்குவாலிட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்தது. அப்போ நீங்கள் கொஷின் நம்பர் அதாவது ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் த ப்ரியாம்பிள் அப்படின்றாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ட்ரூ அபவுட் த ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன? ப்ரியாம்பிள் அப்படின்னா இட் இஸ் a source of power to legislature and source of prohibition upon the powers of the legislature. It is justifiable. Its provisions are enforceable in courts of law. இல்லை, ஆக்சுவலாக கோர்ட்ஸ் ஆஃப் லாவில் அது ப்ரொவிஷன் வந்து என்ஃபோர்ஸபிள் இல்லை, அது ஜஸ்டிஃபையபிள் இல்லை, அது வந்து ஒன்லி இன்ட்ரோடக்டரி பார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நன் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்டான ஆன்சரு. அப்போ நோட் பண்ணிங்க கொஷின் நம்பர் 21 நன் ஆஃப் த ஆன்சர். அண்ட் தென் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆடட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் 4 வேர்ட்ஸ். ஏற்கனவே அதை தான் நான் சொன்னேன். ஆக்சுவலி ஒரிஜினல் ப்ரொசீஜர் வந்து ப்ரியாம்பிளில் என்னென்ன இருந்ததுன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இருந்தது. ஆனால் அதில் எது இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா சோசியலிசமும் ஆகுது, செக்குலரும் ஆகுது, இன்டெகிரிட்டி ஆகுது. அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் அ கரெக்டான ஆன்சரு. அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் த ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். எது வரல ஆக்சுவலாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எது வரல? ஆக்சுவலாக சாவரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, சோசியலிஸ்ட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, டெமோக்ராட்டிக்கை பற்றி இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லலை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இண்டியன்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அப்போ எது சொல்லலை அப்படிங்கிறது, அப்போ இண்டியன்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. ஆப்ஷன் 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் த வேர்ட் சாவரின் மென்ஷன்ட் இன் த ப்ரியாம்பிள். என்னென்ன சொல்கிறாங்க வேர்டு சாவரினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டு, அது நல்லா பார்க்கணும். சாவரின் மென்ஷன் ப்ரியாம்பிள் இம்ப்ளைஸ் என்ன இம்ப்ளைஸ்? இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் தான். ஆமாம், இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் தான், அது ஒரு தனி கண்ட்ரி மாதிரி தான். இட் இஸ் நெய்தர் த டிபெண்டன்சி ஆர் டாமினேஷன் ஆஃப் எனி அதர் நேஷன். இது எந்த நாட்டையும் அடிமையும் கிடையாது, எதையும் சார்ந்தும் இல்லை. இட் இஸ் ஃப்ரீ டு கண்டக்ட் டு ஓன், அதை என்ன பண்ணலாம், டு கண்டக்ட் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ் போத் இன்டர்னல் எக்ஸ்டர்னல். இது எல்லாமே கரெக்டு. அப்போ ஆன்சர் நல்லா பார்க்கணும். ஆல் ஆஃப் த எபோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ. 25ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ அப்படின்னா இந்தியா மெம்பர்ஷிப் ஆஃப் தி காமன்வெல்த். இப்போ காமன்வெல்த் நேஷன் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அதுலேயும் நம்ம மெம்பராக இருக்கோம். அப்படி அஃபெக்ட் அதில் மெம்பர் ஆகிறனால நம்மளுடைய இறையாண்மை பாதிக்கப்படுதா, நம்மளுடைய சாவரனிட்டி பாதிக்கப்படுதான்னா இல்லை. அதே மாதிரி நம்ம யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்லேயும் நம்ம மெம்பராக இருக்கோம். பாயிண்ட் நம்பர் 2, அதனால் நம்மளது பாதிக்கப்படுதா? இட் டஸ் நாட் லிமிட் இந்தியா சாவரனிட்டி. 3வது பாயிண்ட்டு இந்தியா கேன் எய்தர் அக்வயர் எ ஃபாரின் டெரிட்டரி ஆர் சீட் எ பார்ட். இந்தியா எப்போ என்ன பண்ணலாம், இந்தியா நினச்சா வெளிநாட்டில் ஒரு பாகத்தை வாங்கலாம், அதே சமயத்தில் நம்ம ஒரு பாகத்தை விட்டு கொடுக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரியும் சொல்லலாம். அப்போ இதில் எல்லாம் எது ஆன்சர் அப்படின்னா ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆஃப் த எபோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 26. In which of the following are the basic aims and objectives of the Indian constitutions discussed? என்ன பண்ணலாம், அதில் நீங்கள் நல்லா பாருங்கள். 20 இதில் பார்ட் 1 இருக்குது, ப்ரியாம்பிள் இருக்குது, பார்ட் 2 இருக்குது, ஷெட்யூல் இருக்குது. ப்ரியாம்பிள் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ அதையும் நோட் பண்ணிக்கங்க. ப்ரியாம்பிள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 27ல் நீங்கள் பாருங்கள். 27ல் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈக்குவாலிட்டி?
ஈக்குவாலிட்டினா என்ன? லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியா? கிடையாது. லேக் ஆஃப் ஈக்குவாலிட்டியா? ஈக்குவாலிட்டினா என்னென்னா ஈக்குவாலிட்டிக்கு தேவைங்கிற அது கிடையாது. இப்போ லேக்குனா இல்லைன்னு அர்த்தம். அப்போ லேக் அதுவும் கிடையாது. அப்போ எது ஈக்குவாலிட்டி? ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் டு எனி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. அப்போ என்ன இருக்குது? ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு நம்ம உரிமை கொடுக்கல. அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் இண்டிவிஜுவல். எல்லாருக்குமே நம்ம அதாவது அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் கொடுக்கணும். நம்ம இனத்துக்குன்னு இல்லை, இன்னொரு இனத்துக்குன்னு இல்லை. அதாவது இந்த இடத்துல ரெட்டாபிசம் இருக்கக்கூடாது. ஃபார் ஆல் இண்டிவிஜுவல் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். அப்போ என்ன ஆன்சர் இருக்கும்? இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் privileges to any section of the society and provisions of adequate opportunities for all individuals without any discrimination. And then question number 28. Question number 28 என்ன வருதுன்னா, which of the following term was not included in the Union of Trinity by B.R. Ambedkar in his concluding speech? இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அவர் கடைசியாக கன்க்ளூட் பண்ணுற ஒரு ஸ்பீச் பேசுகிறார். எப்போ? யூனியன் ஆஃப் ட்ரினிட்டிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு பேசுகிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு? லிபர்ட்டி. அதில் நல்லா பாருங்கள், எது வந்து நாட் இன்க்ளூடட் அதுதான் பார்க்கணும். எது இன்க்ளூடடா நாட் இன்க்ளூடடா அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன இன்க்ளூடடா அதை நல்லா பாருங்கள். அதாவது லிபர்ட்டி அண்ட் தென் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் தென் ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டி இருக்கணும், ஃப்ராட்டர்னிட்டி இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அப்போ அந்த தான் ஆன்சரு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அது ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 29. 29ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா பாருங்கள். 29ல் அதாவது அக்செப்டன்ஸ் டு பி வேல்யூ. இது வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்துடுது. அக்செப்டன்ஸ் டு பி வேல்யூ, பி அப்சல்யூட், பி அன்குவாலிஃபைட், போத் அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைட், அண்ட் தென் பி கண்டிஷனல். அப்போ அது என்ன அர்த்தம்? ஒரு வேலிட் ஆஃபர் இருக்கணும்னா அக்செப்டன்ஸை வந்து எப்போ வரும்? வேலிடுக்கு அக்செப்டன்ஸ் வந்து எப்போ வேலிட்னு சொல்லுவோம்? இட் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைட். அப்போ இருக்கும்போது தான் சொல்லுவோம். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது எ ப்ரப்போசல் கேன் பி அக்செப்டட். எப்போ அக்செப்ட் பண்ணுவோம் ஒரு ப்ரப்போசல் அக்செப்டட்னா பை நோட்டீஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ், பை பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ப்ரப்போசல். இந்த கண்டிஷன் சொன்னால் தான் அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுவோம்னா அந்த கண்டிஷனை ஃபில்அப் பண்ண அதுவா? இல்லை அக்செப்டன்ஸ் ஆஃப் த கன்சிடரேஷன் ஃபார் எ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். இது மூணுமே வந்து உங்களுக்கு பொருந்தும். அப்போ ஒரு ஆஃபரை நம்ம அக்செப்ட் பண்ணுறது, ஆஃபரும் ப்ரப்போசல் ஒன்று தான். அப்போ நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணலாம், பர்ஃபார்ம் பண்ணி அக்செப்ட் பண்ணலாம், கன்சிடரேஷன் அக்செப்ட் பண்ணி. இப்போ 5000 ரூபாய்க்கு ஒரு பர்ச்சேஸ் ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா 5000 ரூபாய் கொடுத்துட்டாலும் ஓகே. அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆல் ஆஃப் த எபோ. அண்ட் தென் காம்பிடென்சி டு கான்ட்ராக்ட் ரிலேட்ஸ் டு என்ன காம்பிடென்சி? அதில் பாருங்கள் 31ல் என்னென்ன காம்பிடென்சி வரும்? ஏஜ் ஆஃப் த பார்ட்டி. நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே 18 இயர்ஸ் ஏஜாக இருக்கணும். அப்போ தான் அவன் 7%, அதாவது மெஜாரிட்டி. மைனர் வந்து கான்ட்ராக்ட் என்டர் ஆகக்கூடாது. அடுத்தது சவுண்ட்னஸ் ஆஃப் த மைண்ட். சவுண்ட் மைண்டாக இருக்கணும், அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது. ஆனால் போத் ஏஜ் அண்ட் சவுண்ட்னஸ். அப்போ நீங்கள் ரெண்டுமே நம்ம சொல்லலாம், ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ காம்பிடென்சிங்கிற ஏஜும் கரெக்டு தான், சவுண்ட்னஸும் கரெக்டு தான். ஆனால் ரெண்டுமே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல எதை கரெக்டாக சொல்லலாம்? கரெக்ட் மோஸ்ட் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கு போத் ஏஜ் அண்ட் சவுண்ட்னஸ் ஆஃப் த மைண்ட். சரி, அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 32. இஃப் ஒன்லி பார்ட் ஆஃப் த கன்சிடரேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் இஸ் அன்லாஃபுல். அன்லாஃபுல்னா என்ன? சட்டத்துக்கு விரோதமானது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? அது வாய்டு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் எந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் அது வாய்டு அக்ரிமெண்ட் தான். when the consent is caused by undue influence. undue influence என்ன தெரியும்? it is a relationship between the person, one person is in a person to dominate the will of the other அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்பாவாக இருக்கலாம், இல்லை வேறு fiduciary ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ the consent is caused by undue influence, the contract under section அப்படின்னா என்ன? அது என்ன பண்ணலாம்? வேலிடாகவும் இருக்கலாம், வாய்டாகவும் இருக்கலாம். அதுக்கு பேர் என்ன? வாய்டபுள். அப்போ வாய்டபுள் இஸ் த கரெக்டான ஆன்சர். ஆக்ஷன் எடுத்தால் வேலிட், ஆக்ஷன் எடுக்கலின்னா வாய்டு. அப்போ ரெண்டுக்கு சேர்ந்தது வாய்டபுள். அப்போ 33 அப்படிங்கிறது வாய்டபுள். அடுத்தது கொஷின் நம்பர் 34. ஸ்டேட் ஹூ இஸ் காம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்ட். மைனர் கிடையாது, பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்டு ஓகே, லூனாட்டிக் கிடையாது. அப்போ இன்னொன்று நிமிஷம், புர்தனாசிம் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக நல்லா 34ல் யார்? பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டு கிடையாது, பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்டு. அப்போ சவுண்ட் மைண்டு தான் பண்ணணும், மைனர் பண்ண முடியாது. அப்போ
ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து when all the essential elements, எசென்சியல் எலமெண்ட்ஸ்னால் ஒரு 7-8 எலமெண்ட்ஸ் இருக்குது. என்ன ஆஃபர்னால் என்ன இருக்கணும், நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் கரெக்டான ஆப்ஜெக்டாக இருக்கணும், கன்சிடரேஷன் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி கன்சென்ட் ஃப்ரீ கன்சென்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எசென்சியல் எலமெண்ட்ஸில் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ், லாஃபுல் கன்சிடரேஷன், கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 34ல் உங்களுக்கு வந்து என்ன வரும், 35ல் எசென்சியல் எலமெண்ட் ஆல் ஆஃப் த எபோ எல்லாமே. ஒரு ஆஃபர்னால் என்ன இருக்கணும், ஒரு இடத்துல ஆஃபர் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், அது லாஃபுல் கன்சிடரேஷனாக இருக்கணும், கெப்பாசிட்டி பார்ட்டி தான் இருக்கணும், மேஜர் தான் என்டர் பண்ணணும். அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதையும் நோட் பண்ணிங்க, ஆல் ஆஃப் த எபோ. சரி, கொஷின் நம்பர் 36. When one person signifies to another his willingness to do or abstain from doing the proposal, இது ஒரு ஆக்சுவலாக ஒரு டெஃபனிஷன். அதுக்கு என்ன ப்ராமிஸ்ன்னு சொல்லுவோம், அது ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரப்போசலுடைய டெஃபனிஷன் தான். அப்போ ஆஃபர் கிடையாது, அக்ரிமெண்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் கிடையாது. அப்போ ப்ரப்போசல் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, ப்ரப்போசல் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 37. 37ல் வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் வேஜரிங் அக்ரிமெண்ட்? வேஜரிங் அக்ரிமெண்ட் என்ன, பந்தயம் கட்டுறது. இந்த குதிரை ஜெயிக்குமா, அந்த குதிரை ஜெயிக்குமா. அப்போ வேஜரிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு அக்ரிமெண்ட் இஸ் வாய்டா, நோ சூட் ஷல் பி ஃபைல்டா, வாய்ட் அண்ட் நாட் இல்லீகலா. இப்போ நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்டு அக்ரிமெண்ட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வேஜரிங் அக்ரிமெண்ட்டுங்கிறது வாய்டு தான். அதே சமயத்தில் அதில் சூட்டெல்லாம் ஃபைல் பண்ண முடியாது, நோ சூட் ஷல் பி ஃபைல்டு. அதே மாதிரி அது வாய்டு மட்டும் இல்லை, நாட் இல்லீகல் கிடையாது, அதே சமயத்தில் லீகலும் கிடையாது. ஸோ வாய்ட் அண்ட் நாட் இல்லீகல் அப்படின்னா என்ன, இது எல்லாமே ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்டான ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, ஆல் ஆஃப் த எபோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். எதுக்கு, வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் வேஜரிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஷின் நம்பர் 37ல் ஆல் ஆஃப் த எபோ. அடுத்தது ஏ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன, ஆக்சுவலாக கான்ட்ராக்ட் இஸ்னா லீகல் ஆப்ளிகேஷனா, அண்ட் அக்ரிமெண்ட் ப்ளஸ் லீகல் ஆப்ளிகேஷனா. அப்போ அக்ரிமெண்ட் என்ன, நான் என்னுடைய லேண்டை விற்கிறேன், நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னா அப்போ என்ன இருக்குது, ரெண்டுமே வரணும். அப்போ அந்த அக்ரிமெண்ட்டும் இருக்கும், லீகல் ஆப்ளிகேஷனும் இருக்கணும். அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அன் ஆஃபர்? ஆஃபரோட ரிசல்ட் என்ன, நல்லா பார்க்கணும். ஆஃபரோட ரிசல்ட் என்ன, டெக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ஷனா, உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு பேர் ஆஃபர் கிடையாது, நீங்கள் விற்கிறீங்களா. இன்விடேஷன் டு ஆஃபரா, அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபரிங் ரிவார்ட் டு எனி ஒன் ஹூ ஃபைண்ட்ஸ் த லாஸ்ட் டாக் ஆஃப் தி, நம்ம சொல்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆக்சுவலாக ஜென்ரல் ஆஃபர் அப்படின்னு பார்ப்போம். நம்ம பார்த்துக்கிட்டா லால்மன் சுக்லா வர்சஸ் கௌரிதர் அப்படின்னு ஒரு கோர்ட்டு கேஸே இருக்குது. அதாவது என்ன ஆகிடும், இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளம்பரம் கொடுக்குறோம், எங்கள் நியூஸ் பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுக்குறோம். என்ன, என்னுடைய நாய் தொலைஞ்சி போச்சு, அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆஃபர் தான், அது பேர் ஜென்ரல் ஆஃபர், ஓப்பன் ஆஃபர். அப்போ நீங்கள் யார் வேணாலும் அக்செப்ட் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, டெக்ளரேஷன் இன்டென்ஷன் ஆஃபர் கிடையாது, இன்விடேஷன் டு ஆஃபர் கிடையாது. இன்விடேஷன் ஆஃபருங்கிறது வந்து எப்படிங்கிறது வேறு, ஆஃபர் பண்ண வைக்கிறதுக்காக இன்வைட் பண்ணுறது அது வேறு. ஆஃபர் மேட் இஸ் எ ஜோக் அதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிக்கங்க. அப்போ ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் எ ஸ்பெஷல் ஆஃபர் கேன் பி அக்செப்டட் பை, ஸ்பெஷல் ஆஃபர் கேன் பி எக்ஸ்பெக்டட் பை என்ன, இப்போ நான் என்கிட்ட ஒருத்தர் மேனேஜராக இருக்கார், என் காரை நான் சேல்ஸ் பண்ணோம், அவர் ரொம்ப நாளாக 20 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு தான் கொடுப்பேன். அப்படின்னா என்ன, த பர்சன் டு whom it is made, அவரை கூப்பிட்டு சொல்கிறேன், என் மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு, என் காரை நான் வேறு யாருக்காக விற்கிறத விட உனக்கு விற்கிறேன், ஏன்னா எனக்காக. அதுதான் வந்து த பர்சன் டு whom அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. அதை அப்போ தான் ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம பேட் பண்ண முடியும். அக்செப்டன்ஸ் இஸ் நாட் அக்கார்டிங் டு த மோட் ப்ரெஸ்கிரைப்ட் பட் த ஆஃபர் டிசைட்ஸ் டு கீப் குவைட் இன் சச் கேஸ், அது கான்ட்ராக்டாக இல்லையா அப்படின்றான். அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், நீ என்ன மோடு சொன்னீங்களோ அந்த மோடையே நான் ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது, ஆனால் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா இது அது கான்ட்ராக்ட் தான். அப்போ அதுக்கு பேர் கான்ட்ராக்ட், நோ கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, கான்ட்ராக்ட் தான். அப்போ அதையும் நோட் பண்ணிங்க, கான்ட்ராக்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் தேர் இஸ் அ கவுண்டர் ஆஃபர். கவுண்டர் ஆஃபர்னா என்ன, கவுண்டர் ஆஃபர்னால் நான் என்னுடைய காரை 3 லட்ச ரூபாய்க்கு விற்கலான்னு இருக்கேன், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். சார் அது 2 லட்ச ரூபானா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னுடைய ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணல, அதுக்கு பேர் தான் கவுண்டர் ஆஃபர். அப்போ நீங்கள் கவுண்டர் ஆஃபர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் என்னென்னா, த ஆஃபரி கிவ்ஸ் கண்டிஷன்ஸ் ஃபார் அக்செப்டட். அவன் என்ன சொல்கிறான், நான் 5 lakhs சொன்னேன், 3 lakhs சொல்லுங்கள் கொடுக்குறதுனா வாங்கிக்கிறேன். அப்போ அதுதான், அப்போ ஃபஸ்ட்லேயே வந்துடுது உங்களுக்கு, ஆஃபரி கிவ்ஸ் கண்டிஷன் ஃபார் அக்செப்டன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஏ ஃப்ரெஷ் ஆஃபர். அவன் சொல்கிறான் 5 லட்சம்லாம் கிடையாது, 3 லட்சம்னா ஓகே அப்படின்றான். அப்போ அதுதான் கவுண்டர் ஆஃபர் அப்படிங்கிறது. அடுத்தது அக்செப்டன்ஸ் மே பி ரிவோக்டு பை த அக்செப்டர். எப்போ,
எப்போ ரிவோக் பண்ணலாம் அக்செப்டன்ஸ் எப்போ நம்ம ரிவோக் பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம அக்செப்டன்ஸ் பண்ணி லெட்டரில் போஸ்ட்டில் போட்டோன்னா அந்த லெட்டரை அவங்கள்ட்ட ரீச் பண்ணி அவன் படிக்கிறதுக்கு முன்ன பிஃபோர் த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் ரீச்சஸ் த ஆஃபரர், அதை போய் சென்றடையாது. இப்போ நான் 10ஆம் தேதி பண்ணுறேன், 12ஆம் தேதி போய் அங்கே சேரும். நீங்கள் அதுக்கு முன்னே ரிவோக் பண்ணலாம், ஆனால் அது போய் சேர்ந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், பிஃபோர் த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் ரீச்சஸ் த ஆஃபரர் அப்படிங்கிறது தான். அப்போ 43ல் பி கரெக்ட் ஆன்சர். 44ல் an advertisement to sell a thing by action என்ன? ஏலத்துக்கு நம்ம பண்ணுறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 44ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? சண்டே. ஆனால் நம்ம இது சண்டே மார்க்கெட்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பொருள் போட்டிருப்பாங்க. யார் எந்த விலைக்கு கேட்குறீங்களோ வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் ஆக்ஷன் சேலு. இந்த ஆக்ஷன் சேலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா இன்விடேஷன் டு ஆஃபர். வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுங்கள், வேணுங்கிறவங்க யார் விலை அதிகமாக சொல்கிறீங்களோ வாங்கிக்கிங்க. அப்போ அது இன்விடேஷன் டு ஆஃபர். அப்போ இன்விடேஷன் டு ஆஃபர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது A makes an offer to B on 10th by a letter which reaches on 12th. B posts a letter of acceptance on 14th which reaches on 16th. அப்போ நல்லா பார்க்கணும். The communication of acceptance is completed. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நீ அக்செப்ட் பண்ணி ஒரு லெட்டரில் ஓகே சார் நான் வாங்கிக்கிறேன் சார், உங்கள் வீட்டை வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு லெட்டரில் போஸ்ட் பண்ணி போஸ்ட் பாக்ஸில் போட்டாவே உங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். உங்களை நீங்கள் இனிமேட்டு அதை போஸ்ட் ஆஃபீஸ்குள்ளேருந்து எடுக்க முடியாது, இந்த பாக்ஸில் இருந்து எடுக்க முடியாது. அப்போ அது என்ன டேட்டு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அப்போ 14th தான் ஒரு போஸ்ட் பண்ணுறாரு. அப்போ 14th தான் அதுதான் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட் ஆஸ் அகென்ஸ்ட் ஏ. அப்போ 14th இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. 14th. அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் என்ன பாருங்கள். an agreement made without consideration. அக்ரிமெண்ட் மேட் வித்தவுட் கன்சிடரேஷன் என்ன? வாய்டு. அவ்வளோதான். என்ன பண்ணுங்க, என்ன சொல்லியிருக்கான்? அக்ரிமெண்ட் மேட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு. கன்சிடரேஷன் இல்லை, அந்த வாய்டு. ஆப்ஷன் 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட், எ ப்ராமிஸ் டு சப்ஸ்கிரைப் டு எ சேரிட்டி. த ப்ராமிஸ் இஸ் எ வேலிட் கான்ட்ராக்ட். நீங்கள் என்ன பண்ணோம்? ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சேரிட்டி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்குற ப்ராமிஸ் வந்து ஆக்சுவலாக இன்வேலிடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அது வேலிடுக்கு இல்லை, வாய்டபுள் ஆர் வாய்ட் அக்ரிமெண்ட். அதில் என்ன வருது பாருங்கள், என்ன கொஷின் நம்பர் என்ன பாருங்கள். அக்ரிமெண்ட் மேட் வித்தவுட் கன்சிடரேஷன் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் டு சப்ஸ்கிரைப் த சேரிட்டி. கொஷின் நம்பர் 47ல் அது என்ன வரணும்னா ஆக்சுவலாக அது இன்வேலிட், அதுக்கு பேர் வாய்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாய்டு, அதுவும் வாய்ட் அக்ரிமெண்ட், வாய்டு கான்ட்ராக்ட் ஆர் வாய்டு அப்படின்னு போடலாம். என்ன இப்போ வாய்டு அக்ரிமெண்ட் தானே, வாய்டு அக்ரிமெண்ட் அப்படின்னு போடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு, ஏ கன்சிடரேஷன் இஸ் ஏ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் கன்சிடரேஷன் என்னவாக இருக்கலாம்? கன்சிடரேஷன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், பாஸ்ட்டாகவும் இருக்கலாம், ஃப்யூச்சராகவும் இருக்கலாம். அதுதான் கரெக்டு. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், இதை தெரிஞ்சுங்க சப்ஜெக்டில். இப்போ நம்ம ஆட்டோவில் போகிறோம், ஒரு டாக்டருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம கூட இப்போ ட்ராவல் பண்ணுறவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடுது அப்படின்னா, அவர் பெரிய கோடீஸ்வரன். அவர் வந்து அந்த ஆட்டோக்காரரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு நான் என்னை உயிரை காப்பாற்றிட்டீங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னை வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்றார். அப்போ பாருங்கள், அவர் கொடுத்த சர்வீஸ் வந்து ப்ரீவியஸ், அப்புறம் இப்போ இருக்கிறது வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆனால் பேமெண்ட் கொடுக்க போகிறது ஃப்யூச்சரில் கொடுக்க போகிறார். அதுதான் வந்து பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு இருக்கலாம். அதை தான் நம்ம சொல்கிறது பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர். A promise to compensate wholly or in part a person who has already voluntarily done something for promiser அப்படின்னா என்ன? 49ல் நீங்கள் பாருங்கள், அது என்ன என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? என்ஃபோர்ஸபிள் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. என்ஃபோர்ஸபிள் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதாவது காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது வாலண்டரி டன். இப்போ நான் சொன்னது தான், ஒருத்தரை வந்து இப்போ சப்போஸ் ஒரு குழந்தை ஒரு வீடில் தீப்பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுறோம். அப்போ அதுக்காக அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு ஏதாவது தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொடுக்குறாரு, அது அக்ரிமெண்ட் செல்லுமா செல்லாத? செல்லும். எக்ஸாம்பிள், அது என்ஃபோர்ஸபிள். வேர் கன்சென்ட் இஸ் காஸ்ட் பை ஃப்ராட் மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன? இதில் கன்சென்ட்டில் நல்லா கவனிக்கணும். வாய்டபுள் அட் த ஆப்ஷன் ஆஃப் த அக்ரீடு பார்ட்டி. நார்மலாக ஃப்ராடு நம்ம இந்த கன்சென்ட்டில் ஃப்ரீ கன்சென்ட் எதெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராடு இருக்காது, அப்புறம் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்காது, அதுக்கப்புறம் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது, கொயர்சன் இருக்காது. இது 4 தான். அப்போ இந்த 4மே என்னென்னா அக்ரீடு பார்ட்டி போய் முறையிட்டால் தான் அது வந்து இது வரும், என்ஃபோர்ஸபிள் வரும். அப்போனா நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா, கொஷின் கேட்குறது வாய்டபுள். வாய்டபுள்னா என்ன? அது வாய்டாக ஆகலாம், வேலிடாக ஆகலாம். அது யார் கையில் இருக்குது? அந்த ஆப்ஷன் ஆஃப் த அக்ரீடு பார்ட்டியில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க.
50க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அண்ட் தென் 51 where both the parties to an agreement are under a mistake and the matter of the fact essential to the agreement அப்படின்னா 51 பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்னா, நான் ஒன்று நினச்சேன், இப்போ சப்போஸ் ஒரு பூட்ஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் கப்பலில் வந்துகிட்டு இருக்குது, கனடாவிலேருந்து வந்துருக்கு, நான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது சப்போஸ் நம்ம ஹார்பருக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு சப்ளை பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, அது கடல்லையே வந்து என்ன ஆகிடுச்சு, கவுந்துடுச்சு. அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த மாதிரி இருக்கும்போது வாய்டு தான். அப்போ பை மிஸ்டேக் நானும் மிஸ்டேக் பண்ணுறேன், நீங்களும் மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக பொருளே இல்லாமல் ஆஃபர் அக்செப்டன்ஸ் இருந்தால் அது வாய்டு தான். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 52 வாட் ஆர் த ரிக்விசிட்ஸ் ஆஃப் எ ஃப்ராடு? ஃப்ராடுன்னா என்ன? ஃப்ராடுன்னா முதல்ல தெரிஞ்சுங்க, இல்லாதது இருக்கிறதுன்னு சொல்கிறது, உண்மையை பொய்ன்னு சொல்கிறது, பொய்யை உண்மைன்னு சொல்கிறது, இதெல்லாம் தான் ஃப்ராடு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, 52ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ரெப்ரசன்டேஷன் ஆர் அசர்ஷன் அண்ட் இட் மஸ்ட் பி எ ஃபால்ஸ். அப்போ என்ன பண்ணோம், ரெப்ரசன்ட் இது ஃபால்ஸ்ன்னு சொல்கிறது, அல்லது ரெப்ரசன்டேஷன் அசர்ஷன் மஸ்ட் பி ஆஃப் த ஃபேக்ட். ஸோ த ரெப்ரசன்டேஷன் ஆர் அசர்ஷன் மஸ்ட் ஹாவ் பீன் மேட் வித் த நாலேஜ் ஆஃப் ஃபால்சிட்டி வித்தவுட் பீயிங் இன் இட்ஸ் ட்ரூத் ஆர். இது மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ரிக்விசிட்ஸ் ஆஃப் த ஃப்ராட் தான். அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. கொஷின் நம்பர் 52ல் இந்த வேல்யூபிள் கன்சிடரேஷன் இந்த ஐஸ் ஆஃப் த லா மே கன்சிஸ்ட் என்ன? 53ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்? வேல்யூபிள் கன்சிடரேஷன், ரைட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட்டு, பெனிஃபிட் டு ஒன் பார்ட்டி. இப்போ ஆக்சுவலாக கன்சிடரேஷன் என்ன? நான் லேண்டை கொடுத்தா நீங்கள் என்ன பணம் தருவீங்க, நான் காரை கொடுத்தா நீங்கள் பைசா கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் பைசா கொடுத்தா நான், அது ஏதோ ஒன்று ஒருத்தர் இந்த கன்சிடரேஷன் வந்து என்ன ஆகிடுது, அதான் புட் ப்ரோ கியூ அப்படிம்போம். அப்போ ஒரு சம்திங் ஃபார் சம்திங், அதான் நான் ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க. த ஃபோர்பிரன்ஸ் டிட்ரிமெண்ட் லாஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அதர்ஸ். இப்போ இதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஒருத்தருக்கு லாஸு ஒருத்தருக்கு. இப்போ நான் காரை விற்கிறேன் அப்படின்னா எனக்கு கார் போச்சு, இது வரைக்கும் நான் கார் ஓனராக இருந்தேன், இப்போ கார் ஓனராக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நான் காரை விற்கிறேன், ஆனால் உங்களுக்கு உங்கள் பணம் போச்சு, பணம் என்கிட்ட வருது. அப்போ அதை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 53ல் வேல்யூபிள் கன்சிடரேஷன் அதானே பார்த்துட்டு இருக்கோம். வேல்யூபிள் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது எய்தர் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்கிறத விட போத் ஏ ஆர் பி இதை கரெக்டான ஆன்சர். அப்போ போத் ஏ ஆர் பி, அப்போ ரெண்டுமே இருக்கலாம். ரைட்டும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட்டு பெனிஃபிட் ஒன் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஃபோர்பிரன்ஸ் டெட்ரிமெண்ட் லாஸு அப்படியும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். இப்போ லாபமும் வரலாம், இல்லை நஷ்டமும் வரலாம். ஒருத்தருக்கு லாபம், ஒருத்தருக்கு நஷ்டம், அவ்வளோதான். ஸோ அக்ரிமெண்ட் வித் ஆர் பை எ மைனர் அக்ரிமெண்ட், மைனருக்கு என்ன வரும்? ஆக்சுவலாக மைனர் அக்ரிமெண்ட் எப்பயுமே வாய்டு தான். அது வாய்ட் ஆஃப் இனிஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பத்திலிருந்தே வாய்டு தான், அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, ஆன் அட்டைனிங் த ஏஜ் மெச்சூரிட்டி ஏ மைனர்ஸ் அக்ரிமெண்ட் எப்போ இது பண்ணலாம்? நல்லா கவனிங்க. அட்டைனிங், அதாவது முதல்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறான், அப்போ வந்து அவன் மைனர், அதுக்கப்புறம் மேஜர் ஆகிறான். மேஜர் ஆனதுக்கப்புறம் அதை ரேட்டிஃபை பண்ணலாமா? நீ மேஜர் ஆனாலும் மைனராக இருக்கும்போது அக்ரிமெண்ட் போட்டது செல்லாது தான். ஸோ கேனாட் பி ரேட்டிஃபைட் பை ஹிம், அதுதான். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஹி கேன் பி ஷூட். அப்போ மைனரில் கேனாட் பி ரேட்டிஃபைடு. இந்த கொஷின் கேனாட் பி ரேட்டிஃபைட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஏ மைனர் என்டர்ஸ் இன்டு எ கான்ட்ராக்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சர்டன் நெசசரிஸ் இன் சச் எ கேஸ். இப்போ சப்போஸ் ஒரு குழந்தை இருக்குது, அனாதை குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கார்டியன் வந்து அவருக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணுறாரு, ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே கொடுக்குறாரு. அப்போ அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஹீ இஸ் லைபிள் டு ரிட்டர்ன் த மணி, அவ்வளோதான் வரும். அப்போ லைபிள் டு ரிட்டர்ன் த மணி இஸ் அ கரெக்டாக ஆன்சரு. அந்த ரியல் எஸ்டேட்லேருந்தும் எஸ்டேட்டோ இல்லை சொத்து வச்சுருந்தோம் அதிலேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதனால் மைனர் இஸ் லைபிள் டு ரிட்டர்ன் த மணி. அண்ட் தென் கொஷின் நம்பர் 57 என்ன சொல்கிறாங்க? கான்ட்ராக்ட் மேட் பிஃபோர் வார் வித் அன் ஏலியன் எனிமி விச் ஆர் எகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசி. பப்ளிக் பாலிசியில் அப்படின்னா இதில் என்ன சொல்லலாம்? ஆக்சுவலாக வாய்ட் அப் இனிஷியோ, அவங்க வாய்ட் அப் இனிஷியோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வார் இப்போ தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னே அக்ரிமெண்ட்லாம் செல்லுகிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணணும்? அக்ரிமெண்ட்டே போட்டிருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துருச்சு அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் செல்லாது. அதை என்ன பண்ணணும்? டிசால்வ் பண்ணணும். அப்போ டிசால்வ் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, டிசால்வ். And then when a person positively asserts that the fact is true, when his information does not warrant it to so, though he believes to be true, there is என்ன சொல்கிறான் பாருங்க. 58ல் என்ன சொல்லாங்க? மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராடு, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கொயர்சன். இதுக்கு நீங்கள் மிஸ்ரெப்ரசன்டேஷன் நீங்கள் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது அவர் பாசிட்டிவ்லி அசெட்ஸ், அது வந்து ட்ரூன்னு தெரியுது. when the information does not warrant to be so,
தோ ஹீ பிலீவ்ஸ் டு பி ட்ரூ அப்படின்னா அதுக்கு பேர் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இஸ் கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, அதனுடைய டெஃபனிஷன் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்தது 59ல் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ப்ராமிஸ் மேட் வித்தவுட் இன்டென்ஷன் ஆஃப் பெர்ஃபார்மிங் இட் அமௌண்ட்ஸ் டு, அது என்ன வரும் ஆக்சுவலாக? இப்போ நம்ம சொல்ல வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறோம். வாக்குறுதி கொடுக்கும்போதே நம்ம செய்ய போகிறது இல்லை. இப்போ நீங்கள் கடன் கேட்டீங்க, தர்றேன் அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் நம்ம தர்றேன்னு சொல்லும்போதே நான் என்ன தரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் ப்ராமிஸ் மேட் வித்தவுட் இன்டென்ஷன் ஆஃப் பெர்ஃபார்மிங், அவர் கேட்டார் கொடுத்தாகணும் அப்படின்னு இல்லாமல் சரி சரின்னு அப்போதைக்கு சொல்லிவிட்டு என் மனசில் தர்றது கூடாது அப்படின்றது அதுக்கு பேர் ஃப்ராடு. அப்போ ஃப்ராட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் பெய்லின்னு என்ன? பெய்லி எப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுத்து பாதுகாப்பாக வரும், பாதுகாப்பாக வச்சுருங்கன்றது. அப்போ கொடுக்குறவருக்கு பேர் பெயிலர், வாங்கி வைக்கிறவருக்கு பேர் பெய்லி. இப்போ நம்ம கார் பார்க்கிங் பண்ணுறோம், நம்ம கார் பார்க்கிங் அந்த கவனிச்சிக்கிறவர் பேர் பெய்லி, நமக்கு பேர் பெயிலர். கோவிலுக்கெல்லாம் போகிறோம், செப்பல்லாம் விட்டு போகிறோம், அதை பாதுகாத்துக்கிறாங்க, அதுக்கு அவருக்கு பேர் நம்ம பெயிலார், அவங்க பெய்லி. அப்போ பெய்லியோட பொறுப்பு என்ன? அவர் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அதை பக்காவாக அதை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கொடுக்கணும், அதுதான். அப்போ ரைட் ஆஃப் பர்டிகுலர் லீன் ஓவர் த கூட்ஸ் பெயில். அப்போ நீங்கள் 60ல் நீங்கள் பாருங்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதில் ரைட் ஆஃப் லீன் அப்படின்னா என்ன? இப்போ கார் பார்க்கிங் 50 ரூபா ஒரு காருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ண, காரை மறுபடியும் எடுக்க போகிற மாதிரி, சார் நான் உங்களை பார்த்துக்கிட்டேன், இவ்வளோ நாள் அந்த பைசா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க சார், அதுதான் லீன். லீன் அப்படின்னா என்ன? until it is paid you retain the product, அதுதான் லீன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆன்சர் என்னென்னா ரைட் ஆஃப் பர்டிகுலர் லீன் ஓவர் த கூட்ஸ் பெயில், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் த பொசிஷன் ஆஃப் த ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் கூட்ஸ் இஸ் தட், அதுவும் பெய்லி தான். இப்போ நான் என் பர்ஸை தொலைச்சிட்டேன் அப்படின்னா அதில் 5000 ருபீஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பர்ஸு உங்களுது இல்லை, அதில் இருக்கிற பணமும் உங்களுது இல்லை. அப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும், ஒரிஜினல் ஓனருக்கு திருப்பி கொடுக்கணும், அதை பாதுகாத்து கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஆக்ட் ஆஸ் எ பெய்லி. அப்போ பெய்லி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அப்போ அதை நோட் பண்ணிங்க, பெய்லி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 62ல் எ பெய்லி ஃபெயில்ஸ் டு ரிட்டர்ன் த கூட்ஸ் அக்கார்டிங் டு த பெய்லர்ஸ் டைரக்ஷன், he takes reasonable care of the goods but still the goods are lost, the loss will fall on. அப்படின்னா என்ன, ஒரு யாருக்கு ஃபால் வரும்? லாஸ் வந்து என்ன, உங்களை நம்பி கொடுத்துட்டு போய்ட்டோம், தொலைச்சிட்டிங்கன்னா அப்போ நம்ம ஆக்சுவலாக 5 ரூபா கார் பார்க்கிங்க்கு இல்லை 50 ரூபா கார் பார்க்கிங்க்கு, காரையை தொலைக்க முடியுமா நீங்கள்? அப்போ யார் பொறுப்பு? பெய்லி தான் பொறுப்பு. ஸோ பெய்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர், நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஏ, ஹூ பர்ச்சேசஸ் செர்டைன் கூட்ஸ் ஃப்ரம் பி. ஏங்கிறவன் சில கூட்ஸை பி கிட்ட வாங்குறான் பை மிஸ்ரெப்ரசன்டேஷன், பிளட்ஜஸ் தம் வித் லின். அவன் மிஸ்ரெப்ரசன்டேட் பண்ணுறான். ஆக்சுவலாக ஏ வந்து ஒழுங்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான், ஆனால் அவனுக்கு தெரியாது பி வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கூட்ஸை கொண்டு போய் சிக்கு பிளட்ஜ் பண்ணிட்டான். அந்த பிளட்ஜ் செல்லுமா செல்லாதா அப்படின்றான். அப்போ 63ல் அது ஆக்சுவலாக வேலிட் தான், பிளட்ஜை பொறுத்த வரைக்கும் செல்லும். அப்போ வேலிட் தான் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி, இன்சூரன்ஸ் வந்து ஒரு இண்டெம்னிட்டி. அப்போ என்ன இது இண்டெம்னிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஏ கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட், பேஜரிங் கான்ட்ராக்ட், கோசை கான்ட்ராக்ட், வாய்ட் கான்ட்ராக்ட். அப்போ கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி அப்படிங்கிறது ஒரு கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட், அதை நோட் பண்ணிக்கங்க. அப்போ கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட், கண்டிஜென்ட் என்ன, அன்சர்டைன். சப்போஸ் இறந்து போனால் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறோம், இறந்து போனால் என்ன எடுத்து 2 லட்ச ரூபா வரும், 20 லட்ச ரூபா வரும். அப்போ அது இறக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் சர்டைன். ஸோ அப்போ 64 அப்படிங்கிறது நல்லா பாருங்கள், அது கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா த டெஃபனிஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி ஆஸ் கிவன் இன் த கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 என்ன சொல்கிறான்? 65ல் எக்ஸ்பிரஸ் ப்ராமிசஸ் டு இண்டெம்னிட்டி, அதுதான் கரெக்டு. இம்ப்ளைட் ப்ராமிசஸ் இல்லை. த கேசஸ் வேர் த லாஸ் அரைசஸ் ஃப்ரம் த ஆக்சிடென்ட் அண்ட் ஈவெண்ட்ஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த கான்ட்ராக்ட் ஆஃப் தி ப்ராமிசர் ஆர் எனி அதர் பர்சன் அண்ட் கேசஸ் வேர் த லாஸ் இஸ் காஸ்ட் பை த கான்ட்ராக்ட் ஆஃப் த ப்ராமிசர் இல்லை. அப்போ எக்ஸ்பிரஸ் ப்ராமிஸ் டு இண்டெம்னிட்டி அதுதான். ஸோ த டெஃபனிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி அப்படின்னாவே நீங்கள் பாலிசி எடுங்க, ப்ரீமியம் கட்டுங்க, ஒரு கால் இறந்து போயிட்டா அந்த பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் ப்ராமிஸ் பண்ணுறாரு இல்லைங்களா, அந்த பணத்தை தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான். அதில் கான்ட்ராக்ட்லேயே லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, கார் டேமேஜ் ஆச்சுன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னே என்ன கார் எந்த பொசிஷனில் இருந்தோ அதே பொசிஷனில் திருப்பி கொடுக்குறதுக்கு பேர் தான் இண்டெம்னிட்டி. ஸோ கொஷின் நம்பர் 66ல் வேர் தேர் ஆர் கோசூரிட்டிஸ் ஏ ரிலீஸ் பை த கிரெடிட்டார் ஆஃப் ஒன் ஆஃப் தம் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் அதில் என்ன சொல்லுவோம்? டிஸ்சார்ஜ் அதர். இப்போ 2 பேர் 3 பேர் சேர்ந்து கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ கோசூரிட்டினா 3 பேர் கேரண்டி கொடுத்துருக்கான்.
ஆனால் ரிலீஸ் பை த கிரெடிட்டர் ஆஃப் ஒன் ஆஃப் த ஒருத்தரை பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் அதர். அப்போ ஒருத்தரை பண்ணிட்டா எல்லாத்தையும் பண்ணதாக அர்த்தம் இல்லை. இட் டஸ் நாட் டிஸ்சார்ஜ் த அதர் கோசூரிட்டிஸ். அதுதான் கரெக்டான ஆன்சர். கேரண்டியில் கான்ட்ராக்ட் ஆஃப் ஷூரிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 67ல் ஏ கேரண்டி அப்டைன்டு பை த கிரெடிட்டர் பை கீப்பிங் சைலன்ஸ் அஸ் எ மெட்டீரியல் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஈஸ் அப்படின்றார். அது வந்து ஆக்சுவலாக வேலிடா, வாய்டபுளா, என்ஃபோர்ஸபிளா அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, சைலன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிடாது, அதுக்கு பேர் என்ன? இன்வேலிட். அப்போ இன்வேலிட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கோசை கான்ட்ராக்ட். கோசை கான்ட்ராக்ட் என்ன? இது கான்ட்ராக்ட் இல்லை, இது ரிசம்பிளிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கோசை கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாகவே இட் கிரியேட்ஸ் ஒன்லி எ லீகல் ஆப்ளிகேஷன். அதாவது கோசை கான்ட்ராக்ட் இஸ் நாட் ஈஸ் எ கான்ட்ராக்ட்னு சொல்கிறான், ஈஸ் அன் அக்ரிமெண்ட் சொல்லலாம். இட் கிரியேட்ஸ் ஒன்லி எ லீகல் ஆப்ளிகேஷன். அதுதான் மோஸ்ட் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ கிரியேட்ஸ் லீகல் ஆப்ளிகேஷன். அண்ட் தென் கொஷின் நம்பர் 69 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன வருது? 69ல் when an agreement is discovered to be, முதல்ல அக்ரிமெண்ட் போட்டோம், அப்புறம் அது நல்லது கரெக்டுன்னு பார்த்தோம், அப்புறம் பார்த்தா தான் தெரியுது டிஸ்கவர்டு, அது மைனரோ இல்லை யாரோ ஒருத்தர் இல்லை அன்சவுண்ட் மைண்டோட நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டீங்க, அதுக்கப்புறம் தான் வாய்டுன்னு தெரியுது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஏதாவது பெனிஃபிட் ரிசீவ் பண்ணியிருந்தால் அதை என்ன பண்ணணும்? திருப்பி கொடுத்துடணும், வேறு ஒன்றும் இல்லை. எனி பர்சன் ஹூ ஹாஸ் ரிசீவ்ட் எனி அட்வான்டேஜஸ் அண்டர் சச் அக்ரிமெண்ட் இஸ் பவுண்ட் டு ரிஸ்டோர். அடுத்தது இஸ் நாட் பவுண்ட் டு ரிஸ்டோர், இஸ் நாட் பவுண்ட் டு ரீடைன், மே ரீடைன் அப்படி கிடையாது. அப்போ இஸ் நாட் ஆக்சுவலாக என்ன சொல்லணும்? அவன் திருப்பி கொடுக்கணும். அப்போ பவுண்ட் டு ரெஸ்டோர் இட். அதுதான் கரெக்டான ஆன்சர். 70 ஏ மைனர் ஹேஸ் பீன் சப்ளைட் நெசசரி. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, அத்தியாவசிய சேவைகளுக்காக. ஆக்சுவலாக மைனர் அக்ரிமெண்ட் வந்து வாய்ட் ஆஃப் இனிஷியோ, அக்ரிமெண்ட்டு போடவே கூடாது. ஆனால் இந்த மைனர் வந்து உங்களுக்கு வந்து சின்ன பையன், அப்போ ஒரு கார்டியன் வந்து என்ன, கார்டியனோ இல்லை வேற யாரோ அவருடைய அத்தியாவசிய தேவைகள் கொடுக்குறாரு, எஜுகேஷன் கொடுக்குறாரு சின்ன, அந்த சமயத்திலே கூட அந்த மைனருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது, எஸ்டேட் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அப்போ என்ன பண்ணலாம்? நெசசரி சப்ளை பண்ணியிருந்தா ஹீ இஸ் பர்சனலி லைபிள். அதாவது நல்லா கவனிச்சிங்க, அதாவது ஹீஸ் எஸ்டேட் இஸ் லைபிள். பர்சனலி லைபிள்னு சொல்லக்கூடாது. அவருக்கு ஏதாவது சொத்து இருந்ததுன்னா ஹிஸ் எஸ்டேட் இஸ் லைபிள். ஸோ இப்போ 70 கொஷின் பார்க்குறோம். அடுத்து இன்னும் 2 கிளாஸ் வரும், அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான் டெலிகிராமு அண்ட் தென் வாட்ஸ்அப் லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.